உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். துளசி, அழாதம்மா. அந்த நம்பருக்கு திரும்ப கால் பண்ணி பாரு. உங்க அம்மா தான் திரும்ப கால் பண்றாங்க. ஹலோ சார், சார் நான் தியா அம்மா பேசுறேன் சார். ஒரு தடவை அவகிட்ட போனை கொடுக்குறீங்களா சார்? தோ குடுக்குறேன் மேடம். பாப்பா, அம்மா பேசுறாங்க. துளசி அம்மா. தியா, தியா உனக்கு ஒண்ணும் ஆகல, நீ நல்லா இருக்கல்ல? நீ ஏன்டா தனியா வந்த? உன்னை காணோம்னு சொன்னதும் நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? நான் அங்க வரணுமா? தியா, தியா நீ தைரியமான பொண்ணு தானே? யாருக்கும் பயப்படக்கூடாதுன்னு. ஆனாலும் நீ இப்படி வீட்டை விட்டு தனியா வந்திருக்க கூடாது கண்ணா. என்ன ஆச்சு? பாப்பா, நீ பேசிட்டு நான் அங்க இருக்கேன். ஓகே. துளசி அம்மா, எனக்கு வீட்ல சாப்பாடே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப பசிக்குதுமா. தியா குட்டி, தியா குட்டி, நீ அந்த அங்கிள் கிட்ட ஒரு தடவை போன் கொடு. அங்கிள், அம்மா உங்ககிட்ட பேசணுமா? சொல்லுங்க மேடம். சார், எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்றீங்களா சார்? சொல்லுங்க மேடம். ஹெல்ப் பண்றதானே நம்ம வேலையே. சார், நான் உடனே பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறேன். பாப்பாக்கு நல்ல ஹோட்டல் கூட்டிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்களா? இவ்வளவுதானே? பக்கத்துல நல்ல ஹோட்டல் இருக்கு மேடம். நான் சாப்பாடு வாங்கி தரேன். நீங்க கவலைப்படாம இருங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க் யூ so much. பாப்பா, சாப்பிட போலாமா? துளசி, அழாத அழாத. ஐயோ, தியா தான் கிடைச்சிட்டால, ஏமா அழுதுட்டு இருக்க? இவங்கெல்லாம் என்ன மாதிரி மனுஷங்களோ? இப்படி கூட இருப்பாங்களா? இவங்கெல்லாம் மனுஷங்களே இல்லம்மா. குழந்தைன்னு கூட பார்க்காம தியாவை அவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்காங்க. அதுதான் வீட்டை விட்டு அவ வெளியில வந்திருக்கா. எனக்கெல்லாம் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நான் அவங்கள கொலைய பண்ணிருப்பேன். அஞ்சலி, எல்லா நேரத்திலையும் கோபத்தாலையும் ஆவேசத்தாலையும் தீர்வு கிடைக்காது. இந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் கொஞ்சம் பொறுமையா தான் கையாளணும். நீ அழாத, அழாதம்மா. தியா தான் கிடைச்சிட்டால, நீ அழாத. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.